ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி நார்மலாக நம்ம நீட்டு பொன்னாங்கண்ணி சமைச்சிருப்போம். இது சிகப்பு பொன்னாங்கண்ணி. இதை தான் இன்றைக்கி நம்ம கீரை எப்படி கடையிறது இதை வச்சு அப்படி சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி டக்குன்னு ஒரு கீரை கடையல் இதை வச்சு செய்யலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இது நான் ஒரு கட்டு வாங்கினேன். பாதி ஏற்கனவே சமைச்சிட்டேன். மிச்சம் பாதி எடுத்து வச்சுருந்தேன். பொரியல் செஞ்சுட்டேன் பாதி. இந்த பாதி கீரையை வச்சு நம்ம இன்றைக்கி எப்படி டேஸ்டியாக ஒரு கீரை கடையல் செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டி வச்சுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் இதோட தண்டுலாம். அதனால் கொஞ்சம் இலையை மட்டும் பார்த்து எடுத்துக்கங்க. தண்டு போடுற மாதிரி வராது. அதனால் இலையை மட்டும் நான் எடுத்துக்கங்க. நுனியில் மட்டும் லைட்டாக கிள்ளிங்க. அந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இப்போ இதுக்கு நான் துவரம்பருப்பு தான். நீங்கள் பச்சை பருப்பு தேவைன்னா போட்டுக்கலாம். நான் துவரம்பருப்பு ஏற்கனவே எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதுக்கு நான் ரேஷன் துவரம்பருப்பு தான் யூஸ் பண்ணுறேன். கழுவிட்டு எடுத்து ஊற வச்சுருக்கேன் தேவையான அளவு பருப்பு. இதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்குங்க. கேஸ்லாம் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இந்த பருப்பு வேக தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. கீரை எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பருப்பு எடுத்துக்கணும். இப்போ இது கூட மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ 4-5 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்குங்க. இப்போ இதுக்கு நான் சின்னதாக ஒரு தக்காளி பழம் போட்டிருக்கேன். ஏன்னா கீரை கொஞ்சமாக இருக்கு இல்லையா, அதனால் சின்னதாக மட்டும் ஒரு தக்காளி பழம் போட்டிருக்கேன். இப்போ இது காரத்துக்கு தேவையான அளவு ஒரு 4 பச்சை மிளகா இல்லை 3 பச்சை மிளகா அந்த மாதிரி சேர்த்துக்குங்க. பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டு இது நல்லா வெந்து வரட்டும். ரொம்ப குழன்னு வேகக்கூடாது. நல்லா பருப்பு பூத்து வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் இருக்கணுங்க. பாருங்கள், குழைய விடக்கூடாது. பருப்பை நல்லா பூத்து நல்லா வெந்து வந்திருக்கணும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த கீரையை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கீரை முருங்கைக்கீரை மாதிரிலாம் டக்குன்னு வெந்து வராது உங்களுக்கு. கீரை கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் இல்லையா, அதனால் ஒரு 5 நிமிஷமாவது நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வெந்து வரும். நல்லா இது கூட பருப்போட கூட மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. வெந்து வந்துடுங்க. பாருங்கள், இதை வேக வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நான் ஒரு சட்டியில் மாற்றி தான் கடைஞ்சிக்க போகிறேன். மிக்சியில் கடைஞ்சால் அது என்னமோ எனக்கு அந்த டேஸ்ட் அந்த அளவுக்கு பிடிக்கிறதில்ல. ஒரு மாதிரி குழன்னு ஆகிடும். இதுவே சட்டியில் கடைஞ்சிங்கன்னா செம சூப்பராக இருக்கும். மஞ்சு வந்துடும், உங்களுக்கு கஷ்டமே இருக்காது. இங்கே பாருங்கள், சூப்பராக கடைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் உப்பு சேர்த்து கடைஞ்சிக்கணும் இந்த டைமில். அதை நான் காமிக்க மறந்துட்டேன். இப்போ இதை நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. தண்ணியோட அளவையெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் தண்ணி வேணும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தாளிப்பு ஒன்று இது கொடுத்துட்டா இதோட வேலை முடிஞ்சிடும். இப்போ இதுக்கு கடலை நான் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிட்டு இப்போ இதுக்கு தாளிப்பு வடகம் சேர்த்து இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கீரை கூட இதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கா சொல்லிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா லாஸ்ட்டாக ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு தாளிச்சிக்கலாம். இது காரம்லாம் கரெக்டாக இருந்தது. அதனால் நான் வடகம் போட்டு தாளித்து இந்த கீரையை எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள். நல்லா சுவையான சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை தயாராகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.